நாம ஒரு வார்த்தைகளை வாசித்து நாம் தியானித்து நாம் இன்றைக்கு வாசித்த சங்கீத புத்தகத்திலே 42வது சங்கீதத்தில் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கண்களை மூடி நாம் இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆத்மா கதறுற வண்ணமாய் இந்த சமூகத்திலே கதறி பாதத்திலே நிற்கிறோம். என் கத்தனை வழி நடத்துகிறாக வந்த உங்களுடைய பிள்ளைகளை அடியேனே கதவை சபையுடைய கருத்துக்களே என் கதாவே உங்களுடைய கரம் இந்த சபையை நடத்தும். நீர் எங்களுக்கு நல்ல நேர்ப்பராக இருக்கும். எங்களை வழி நடத்தும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் கதாவை பண்ணிக்கிறோம். எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸோ நாம இந்த நாளிலே கூட என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்ற தலைப்பு ஊடாக நாம தேவனுடைய சில வார்த்தைகளை நாம் அவதானிக்க போறோம். ஏன்னு சொன்னால் இந்த நாட்களிலே என் ஆத்மா இன்னைக்கு கலங்கி கொண்டுதான் இருக்கிறது. தேசங்கள் கலங்குறது, மனிதர் ஒவ்வொரு காரியங்கள் கலங்குறது, எல்லாமே இன்றைக்கு ஒரு கலக்கத்துக்குரியதாக இருக்கிறது. எங்கே நீதி கிடைக்கும், எங்கே நியாயம் கிடைக்கும், எங்கே உண்மை இருக்கு, எங்கே பொய் இருக்கு என்பது எங்களுக்கு ஒருவருக்கும் மக்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு காரியத்தை இன்றைக்கு பார்க்க போறோம். ஒரு விசேஷமான ஒரு பார்வையை இங்கே தாவீதுக்காரனுடைய இந்த பகுதியில் 42வது சங்கீதத்தினுடைய அடிப்பகுதி இது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது அங்கே தாவீது எழுந்த காலப்பகுதியிலே அவர்கள் ஆலயத்துக்கு தூரமாக அவர்கள் இருந்தார்கள். ஆலயத்துக்கு போக முடியவில்லை. அப்படி போக முடியாத நிலையிலே அவன் மிக தாகத்தோடு ஆலயத்துக்கு போகாவிட்டா எப்படி தாகம் ஏற்படும் என்பதை இந்த சங்கீதக்காரனுடைய அந்த ஒவ்வொரு வரிகளையும் நாம் எண்ணி பார்க்கணும். இந்த நாட்களிலே ஆலயத்துக்கு போகாமல் இருப்பது ஒரு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு ஆலயத்துக்கு போகாமல் இருப்பது சர்வ சாதாரணமான ஒரு நிலையாக மாறிவிட்டது. ஏன்னு சொன்னா இங்கே அவர் சொல்லுகிறார், அது மட்டுமில்லை, அவங்களுடைய ஜனங்கள் எல்லாம் அவரை பரியாசம் பண்ணுகிறார், கேலி செய்கிறார்கள். எங்கே உங்களுடைய தேவன் என்று கூட கேட்கிறார்கள். இந்த சங்கீதத்தை நீங்க பார்க்கும்போது பரியாசங்கள், அவ்வளவான காரியங்கள் எல்லாம் காரியங்கள்ல வரும்போது இவன் ரொம்ப அந்த வாஞ்சை. அதனால்தான் சங்கீதம் 1 வாசிங்கோ. சங்கீதம் 1 அதாவது 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இப்போ இந்த அருமையான ஒரு வரி, இந்த வரிகளை நாம முதல் இந்த பகுதியில பார்க்கும்போது அழகான இந்த வரியில இந்த சங்கீதக்காரன் ஆழ்ந்து இந்த கருத்துக்களை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வரிகளை விடுகிறான். இந்த வரிகளிலே மிக ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. அப்போ தேவனிடத்துல சமூகத்துல போகிற அவன் நீதி தொடர்ந்து தேவனை துதிக்கிறவன், தேவனை மகிழ்விக்கிறவன். ஆனாலும் அவனுடைய ஆத்மா ஏதோ எங்கேயோ ஓரத்தில் இருந்து கதறுது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஓரத்தில் இருந்து கதறுன்னு சொல்லல, ஓப்பனாவே அவன் சொல்லுகிறான். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்கேயோ ஓரத்தில் கதறுகின்ற கருத்துக்களை என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிலே தொடர்ந்து கதறிக்கொண்டுதான் இருக்கிறான். யாராவது ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு பகுதியில், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காரியத்துல கதறிக்கொண்டுதான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறார்கள். அதனால இந்த
நாட்களிலே வேதம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த போதிலும் இதே கதறுதல் இயேசுவுக்கும் இருந்தது. மனுஷனுக்குள்ளே இருக்கிறது வேறு பிரச்சனை இல்லை. ஆனா இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே கதறல் இருக்குது என்று சொல்லும் போதுதான் நாம இந்த பகுதிகளை கொஞ்சம் ஆழ்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசுடைய கதறுதல் என்ன, மனிதனுடைய கதறுதல் என்ன என்பதை கூட நாம இங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதனால இயேசு இந்த உலகத்திலே வந்த போது கூட கெத்செமனே தோட்டத்துல அவர் தேவனை நோக்கி கதறுகிறார். நாம் அந்த பகுதியில் நாங்க பார்க்கலாம். அப்போ தேவனுடைய அந்த கதறுதல் என்ன? மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 38, மத்தேயு 26:38 என் ஆத்துமா மிகுந்த துக்கத்தில் அப்படின்னு வரும். அப்படி இருக்க பாருங்க. அப்பொழுது அவர் என்ன, ஆத்மாவே மரணத்துக்கு ஏதுவான துக்கம் உண்டாயிருக்கிறது. அப்போ அது சொல்றாரு, அதாவது என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் உண்டாரு. அப்போ இந்த துக்கம், இந்த கதறுதல் இருக்கிற போது அந்த கெத்செமனே தோட்டத்துல வேர்வை இரத்தமாய் மாறத்தக்கதாய் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த துக்கம் வந்துட்டு அங்கே நீங்க படிக்க பார்க்கும்போது முதல் இயேசுக்கு அங்கே வேர்வை இரத்தமாய் மாறுது. இதுதான் இந்த முதல் பகுதியில நாங்க பார்க்கிறோம். அப்போ அந்த துக்கம், அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் துக்கங்கள் வருகிற போது சில நேரங்களில சொல்லுவாரு ரத்தம் தண்ணி ஆயிடுச்சு. ஒரு உதாரணமா பேசும்போது சொல்லுவாரு ரத்தம் தண்ணி ஆயிடுச்சு. அப்படி உழவு அந்த துக்கம் அங்க நெஞ்சை அடைக்கிறவன், நம்ம தாவீதுகாரன் சொல்றான், என் நெஞ்சை அடைக்கிறது துக்கம் அப்படின்னு சங்கீதக்காரன் இங்க சொல்லுவான். அப்போ இந்த இரண்டு பகுதிகளில நாங்க இதை பார்க்க போகிறோம். இந்த இயேசுடைய துக்கம் என்னத்தை குறிக்கிறது, மனிதனுடைய துக்கம் எதை குறிக்கிறது அப்படின்றத நாங்க இங்க பார்க்க போறோம். இப்போ இந்த துக்கம் வருகிற போது ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னா, தாவீது துக்கம் வருகிற போது அவன் ஆண்டவனை நோக்கி கதறுகிறான். ஆனா அதே வேளையில இயேசு கிறிஸ்துவுக்கு துக்கம் வரும்போது அவர் பிதாவை நோக்கி கதறுகிறார். அவர் அங்கே ஜெபம் பண்ணுகிறார். தேவனை நோக்கி அங்கே ஜெபம் பண்ணுகிறார். இவன் மனுஷனுக்கு துக்கம் வருகிற போது நாம் சொல்றதை போலதான் மனிதனை நோக்கி ஓடும். மனிதனிடத்திலே ஓடி போய் எங்கள் துக்கத்தை எப்படியாவது நம் தூக்கம் நீக்குவதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம், மனிதனிடத்தில் பேசுகிறோம், சொல்லுகிறோம். ஆனா இந்த துக்கம் தொடர்ந்து எங்களை நோக்கி கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு பகுதிகளிலும் வாழ்க்கையிலே ஒரு போராடக்கூடியதாகத்தான் இருக்கிறதே தவிர நாங்கள் ஒரு இடத்தில் ஜெயித்துட்டோம் என்ற இடத்தில் வரையில. தாவீது தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷன், தாவீது தேவனோடு இருந்து பாடிக்கொண்டிருக்கிற மனுஷன். ஆனா அது தாவீதுக்கு, இது தாவீதுடைய பகுதிகளை பார்க்கும்போது அவனுடைய சங்கீதத்தில் நீங்க எழுதுங்க. இப்ப பாருங்க, வாஞ்சித்து கதறுவது போல் தேவன் என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதிக்கு வந்து நிற்பேன் அப்படின்னு ஒரு பாருங்க. தேவனுடைய ஆலயம் எப்ப தேவனுடைய ஆராதனை நடக்கும், எப்ப நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன் என்ற அந்த நோக்கம் மிக தாகமாக இருக்கிறான். நான் எப்படியாவது ஏதாவது தூர பகுதியாக இருக்கிறது, அதனால ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டா இருக்கிறதுனால அவன் வந்துட்டு ஆலயத்துக்கு நான் போகணும், நான் தேவனை நாம் மகிமைப்படுத்தணும், நான் போயிட்டு என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய துக்கங்களை அப்படியே தேவ சமூகத்துல அந்த நாட்களில நாம இதுக்கு உதாரணம் கூட நாங்க பார்க்கலாம். அன்னாலை குறித்து கூட நாங்க பார்க்கலாம். அவள் வந்துட்டு எல்லாமே காத்து கொண்டு இருந்துட்டு இந்த ஆலய பகுதியில் ஓடி போய் தன்னுடைய பாரம்,
அந்த மனுஷனோட இருந்து எல்லாரும் குடும்பமா ஃபேமிலியா வர்றாங்க. இந்த ஃபேமிலியா வந்த இடத்துல கூட அங்க அவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் என்னை பரிகாசம் பண்ணுவது போல இருக்கு. ஏன்னு சொன்னா, நாம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையா இருக்கும் போது உங்களை குறித்து பரிகாசம் பண்ணாவிட்டாலும் எங்கள் மனசு நாங்க பரிகாசம் பண்ணணும். என்ன துக்கம் என்று சொன்னா, உலகத்திலேயே மிக கொடிகரமான ஒரு துக்க நிகழ்ச்சிகள் என்று சொன்னால், எங்களை குறித்து நாங்களே அந்த மிக துக்கமான நிலையில மாத்திரமில்லை, எங்களுடைய சம்பவங்களை குறித்து எங்களுக்குள் காரியங்களை குறித்து நாங்களே நினைக்கும் போது, இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை வேறு இடத்திலிருந்து வந்தால் கூட அது எங்களைத்தான் பேசுகிறது. ஏன்னா அநேகமான பிரசங்கங்களில் எந்த பிரசங்கியாரும் இவர் எனக்கு பேசுறார் என்று சொல்லாத ஒருவர் எந்த சபையில யாரும் பிரசங்கித்தாலும் அவர்கள் இவர் என்ன நோக்கித்தான் பிரசங்கிக்கிறாரு என்று சொல்வதற்கு அநேகமான காரியம் சொன்னால், இல்லை உன்னை நோக்கி பிரசங்கிக்காவிட்டாலும் உன்னை நோக்கித்தான் பிரசங்க. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் என்னோடு பேசுகிறவர் என்று சொன்னால் அதை என்ன நோக்கி இருக்கு. எனக்கு இந்த நாள்ல ஒன்றும் என்னோடு பேசவில்லை, எனக்கு சம்பந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நீ யாருடைய ஒன்று சிந்திக்கவும். என்னோடு பேசினால்தான் அது தேவன் என்னோடு பேசுகிறார் அல்லவா? நாங்கள் அங்கிருந்து வரும்போது வெளியிட்டு வரும்போது நாங்கள் என்ன வருகிறோம், தேவன் என்னோடு பேச வேண்டும். அதனால நீங்க என்னோட இந்த இன்றைக்கு மிக நீதிமானாய் கூட இங்கே சாமியோடு கூப்பிட்டதை போல உன்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் உன்னோடு தனியை பேசுவார் என்ற எண்ணத்தில் வருகிறது. தேவன் கழுதையோடு பேசுகிறார், ஒவ்வொரு காரியத்தோடு பேசுகிறார். அந்த பேச்சை கேட்டால் கழுதை நம்மோடு பேசும். நாம் காற்றின் செடியின் மரத்தின் அடியிலே நின்று கூட நாம உண்மையாகவே தெளிவாக கேட்போமா இருந்தா அந்த இலைகளும் கூட நம்மோடு பேசும். அந்த அவ்வளவு தாகத்துல அப்ப இந்த இதுல வந்து அவ்வளவு தாகமாக ஆலயத்துக்கு நான் எப்ப போவோம் என்ற தாகமாக இருக்கிறது. மிக வருத்தமான ஒரு பகுதி என்று சொன்னா, இன்றைக்கு சபை இன்றைக்கு அந்த நிலையை நோக்கி போகவில்லை. அவன் சொல்லுகிறான், முன்பு நான் அந்த சம்பவத்தை பின்னோக்கி பார்க்கிறோம். இந்த ஆலயத்துல நாங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணி துதிச்சு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருந்த நாட்களை ஒரு எண்ணி பார்க்கிறோம். இப்ப வாசி பாருங்கள், இருக்காண்டு 4வது வசனத்தை கண்டு நான் போகும்போது கழிப்பாய் துதியுமான சந்தோஷத்தோடு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. அருமையான வழி. அப்போ என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப வீட்டுல இருந்து ஒவ்வொரு நிமிடமும் நான் போனதை நினைக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போன வழியை நினைக்கிறேன். நான் போகும்போது எப்படியெல்லாம் சத்தத்தோட சும்மா புதித்து பாடி கத்தருக்கு அப்படியே நடந்து நான் சென்று போகிறேனே என்ற ஒரு அந்த எண்ணம், அந்த மனுஷன் அந்த எண்ணத்தோட அந்த சிந்தனை, அதை அவன் நினைத்து அங்கே அவன் அந்த காரியத்தை நினைத்து ஆத்மா கலங்குது. இந்த இப்படியெல்லாம் இருந்து ஜெபம் பண்ணினோம், நாங்க இப்படியெல்லாம் நடந்தோம், நாங்க இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு என்னால் ஜெபிக்க முடியலையே. இன்றைக்கு ஆலயத்துல கூட்டங்கள் வந்துட்டு எல்லாரும் ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு கூட்டத்தின்படி நாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் இருக்குன்னு சொன்னால், அவருக்கென்று ஒரு ராட்சியம் இருக்கா என்பதுதான் ஒரு கேள்வியை எழுப்புகிறதா இருக்கு. நாம தேவனுடைய ஒரு பகுதியில இன்னைக்கு எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நான் ஒரு பகுதியில கூட இந்த உலகத்திலே என்னுடைய செய்தியின் வார்த்தைகள் எப்பொழுதுமே இந்த உலகத்தோடு ஒத்து போகின்ற ஒரு வார்த்தையாக தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் பெறப்படுங்கள், நீங்கள் தெரியாதீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள் சொல்லிவிட்டு போக எனக்கு இல்லை. ஆனா இந்த வேளையில ஏன்னு சொன்னால், எப்படி நான் துக்கப்படுகிறனோ, நான் எப்படி கலங்குறனோ, நான் எப்படி போராடுகிறனோ, இந்த போராட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொரு வேகமான நிலையிலே எங்களை வருகிறது. என்று சொன்னா, எல்லாரும் சுத்தி நெருக்கி ஏதோ ஒரு பகுதியில துக்கமா இருக்கிற வேளையில
தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், தேவனுடைய கதறுகிறான், தேவனுடைய கத்துகிறான். எல்லா சூழ்நிலையில இருந்தாலும் அவன் அமைதி அவனுக்கு வரணும். ஏன்னா அவனுக்கு எப்படி இப்ப இருக்குன்னு சொன்னா, நான் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுதில்லை. என்னுடைய ஜெபம் ஒன்று, எனக்கு என்ன நடக்க போகுது, என்ன இந்த அடுத்த கட்டம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ஆத்மா அவனுக்கு அவ்வளவா விசாரப்பட்டு கொண்டிருக்கிறது, துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது. இப்ப யாருக்கு சமாதானம் சொல்றான்னு சொன்னால், அவன் தனக்குத்தானே சமாதானம் பேசுகிறான். வேற எந்த மனிதனோடு அவன் பேசவில்லை, எந்த மனிதரையும் கூப்பிடவில்லை. இப்ப அவன் தன்னுக்குள்ளதான் போராடி கொண்டிருக்கிறான், தன்னோடு தான் பேசுகிறான். இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னோடு பேச ஆரம்பித்தானா இருந்தால் அவன் தேவனோடு உறவாட போகிறான் என்றுதான் அர்த்தம். என்றைக்கெல்லாம் நாம் மனிதனோடு மட்டும் நாங்கள் பேச ஆரம்பித்தோமா இருந்தால் நாம் தேவன் பக்கத்தில் வருவதற்கு எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்தில். ஏன்னா நான் மனிதனை நோக்குறோம். இப்போ இவன் தன்னோடு பேசுகிறான். அதான் சொல்றேன், நான் அங்கே பொறுத்தியர்கள் நாம் அடிக்கடி நான் சொல்லுகிறது இல்லவா, 31 சொல்றோம். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் அப்போ நாங்கள் நிதானிக்கிறோம். நான் நிதானிக்கிற தவறுகள் இருக்கிறது, நாங்கள் நிதானிக்கிறது ஒவ்வொரு காரியமா இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். இன்றைக்கு இந்த கேள்வியைத்தான் இப்போ இயேசு கிறிஸ்து கூட இப்போ மனுஷன் தேவனோடு சேர வேண்டும் என்றதுக்காகத்தான் போராட்டம் இருக்கு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்துட்டு, நான் முதலும் கூட சொல்லியிருக்கிறேன், இந்த மனுஷர்களை தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் போராடினார். இந்த போராட்டத்தில் கிருஷ்ணமலை தோட்டத்தில் உள்ள அந்த அவருடைய ஆத்மா விஷாலப்படுகிறது. அவர் அந்த பகுதிகளில் நீங்க தொடர்ந்து அந்த பகுதிகளில் ஒரு வாசித்து பார்த்தால் தேவனுடைய தாகம் வேறாக இருக்கு. நீங்கள் சீசர்களுக்கு சொல்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அங்கே இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகிற போது ஜனங்கள் இயேசுக்காக அழுந்தார். அவர் சொன்னாங்க, எனக்காக ஆனாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், எனக்காக ஆனாதீர்கள். நாங்கள் என்ன சொல்லுவோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், எனக்காக சிஸ்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் தூக்குகிற ஒவ்வொரு சுமைகளும் உனக்காகத்தான் அங்கே சுமக்கிறேன், ஆனா நீ என் பக்கம் திசைக்கூடாது. இன்னைக்கு அநேக மக்கள் நாங்க சில காரியங்களை, தவறுகளை, அந்த காரியங்களை நாம் சொல்ல விடுகிட்டால் அவர்கள் எந்த மீது பழியை சுமத்தி விடுவார். சுமத்தி விட்டு அவர்கள் நீதி உள்ளதாக பேசிக் கொண்டு தெரிவார். இல்ல நீதான் இப்படி பண்ணுகிறாய், நீதான் இப்படி செய்கிறாய் என்று அவர் பேச்சை மாற்றி விடுவார்கள். ஆனா அவர்கள் திருந்துவதற்கோ அதை சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைப்பது இல்லை. அப்போ இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவை பார்த்து கதறுகிறார்கள். இயேசுவிடத்திலே கதறுகிறார்கள். இப்படி நாங்கள் இந்த தேவனையோ இயேசுக்கு இந்த பாடு, இயேசுக்கு எவ்வளவு பாடு என்று சொல்லுகிறார். ஆனா இயேசுவில் அந்த சிந்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளவில்லை. இப்ப நான் என்ன சொல்ல சொன்னால், இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிற அந்த பகுதி, அந்த காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு பாருங்க, இயேசு கலங்கினார், ஆத்மாவில மிகுந்த துக்கம் உண்டானது. ஆனா அவர் எதற்காக உண்டானா, எங்களை நினைத்து எண்ணுகிறார். எனக்கு இன்று இருக்கிற துக்கம் என்பது இது என்னை குறித்ததான துக்கம். எங்களுக்கும் ஆண்டவனுக்கும் இருக்கலாம். ஆண்டவர் வந்துட்டு எங்களுக்குரிய துக்கம். நான் என்னை பார்க்கிறேன், இயேசு தன்னை பார்க்கவில்லை. அதனால நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நான் போராடுகிறேன். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவுடைய வார்த்தைக்காக போராடு. அதனால்தான் ஒருவர் சலிப்பு வந்து விட்டது, அவருடைய அந்த எல்லா தன்மையும் விரும்புவது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆனால் என் சித்தம் இல்லை, உன் சித்தம் அல்ல. இதை நான் தப்பவனும் இல்லை. ஆண்டவருடைய வாக்கை கொடுத்து ஆண்டவன் பிதா என்னை அனுப்பின இந்த காரியத்திலே நான் தெளிவாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த உலகத்திலே நான் வந்துவிட்டேன். அதனால் அவர் என்ன சொல்றான், இது என் பிதா, என்னுடைய சித்தம் இல்லை, பிதாவின் சித்தம். அப்ப அந்த நோக்கம் ஒன்று இருக்கிறது. இப்ப தேவனுடைய தேவனுடைய ஜெபத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் துக்கத்துக்கும்
அவருடைய கலக்கத்துக்கும் அவருடைய இயக்கமும் எங்களை நோக்கி இருக்கிறது. எங்களின் நோக்கம் எங்களையே நோக்காமல் இருக்கு. அதுதான் ஒரு பிரதமமான ஒரு நிலை எங்களுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். இது ஒரு வேறு வகையான கருத்தாக நான் பார்த்து, ஆனால் சில பகுதிகளை பார்க்கும்போது வேறு காரியமாக இருக்கிறது. இதில் நாம ஒரு உதாரணத்துவமான ஒரு கதையை உண்டு. லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்துல 19 இருந்து 31வது வசனத்தை கடைசி வசனம் வரைக்கும் நாங்க பார்ப்போமா இருந்தா, அந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யவான பற்றி உங்களுக்கு கதைகள் தெரியும், எல்லா ஓமையும் கதைகள் தெரியும். அப்ப அந்த கதையில என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் அங்கே இருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் மிக சந்தனமான இருக்கிறான். இவன் இங்கே ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலிலே இருக்கிறான். அங்க பாத்தீங்கன்னா தான் அழகா தெரியும். ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலிலே இருக்கிறான். அவன் என்ன நினைத்து அந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னா, இந்த வீடு ஒரு பணக்கார வீடு. இந்த வீட்டிலே ஏதாவது சாப்பாட்டுல கொஞ்சம் சாப்பாடு மீஞ்சினா ஏதாவது கொஞ்சம் தருவார்கள். அந்த நோக்கத்தில் இருக்கான். அதாவது அந்த மேசையில் விடுகிற துணிக்கைகள் அல்லவா, அந்த துணிக்கைகளாவது கொஞ்சம் தருவானே என்று இவன் இந்த ஐஸ்வர்யவான் வீட்டிலே இந்த ஏழை இருக்கிறது, அது பரிந்துரைந்ததாக இருக்கிறது, நாய் நத்துகிறது, அவ்வளவு பகுதியாக இருக்கிறது. நான் இந்த கருத்துக்குள்ளே நான் வருகிறேன். இப்ப கதை தெரியும், ஆனா பொருள் தெரியவில்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, 2 பேரும் மறித்து விட்டார்கள். இப்போ மறித்த உடனே அங்கே நீங்க அந்த 19வது வசனத்தில இருந்து நீங்க அங்க வசனங்களை நீங்க 31 வரைக்குள்ள அந்த வசனத்தை நீங்களே வீட்டில் வாசியுங்கள். நான் பொருளை சொல்லுகிறேன், கருத்துக்களை உங்களுக்கு பொதுவாக தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அங்கே போன போது அங்கே நடக்கிற சம்பவம், இவன் துருவாக ஆபிரகாமுடைய மடியிலே தருத்தரன் படுத்து கிடக்கிறான். ஐஸ்வர்யவான் அங்கே நரகத்துக்குள் அங்கே இருக்கிறது. இவன் என் நாக்கை, அந்த வரி வருது அப்படின்னு சொன்னா, அந்த நாக்கை குளிர்ச்சியாகுங்கள். குடிக்க கேட்கல, தண்ணி கேட்கல, என் நாக்கை நினைக்க, இந்த ஒன்றுமே வேண்டாம், குடிக்கத்தா என்று கேட்கவில்லை, என் நாக்கையாவது நினைக்கத்தா என்று கேட்க. அது எவ்வளவு பெரிய ஒரு வடிவம் தெரியுமா அந்த வசனத்துல. அதை ரொம்ப அதை பார்த்தா அந்த வசனத்திலேயே நான் பல மணி நேரம் இருந்துச்சு. இத பாருங்க, கேட்கிறான். அப்ப அங்கே சொல்ற, நீ அங்க இருக்கும்போது, உலகத்துல இருக்கும்போது நீ ஐஸ்வர்யமாக நல்லா வாழ்ந்தாய். ஆனா இவன் வாழுகிற போது துக்கமா இருந்துச்சு. இது நாய் பருக்களை நாய் நக்கிச்சு. இதை விட ஒரு உதாரணத்துவத்து கேவலம் கட்ட மனிதன் நீ என்று சொல்வதற்கு இந்த வேத புத்தகத்திலே எழுதுவதற்கு ஒன்றுமில்லை என்று அப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நாய் நக்கிச்சு. சாதாரணமாக இழிவுபடுத்துவார்கள் யூதர்கள், நாயே என்று பேசுவார்கள். பிரஜாதிகளை பார்த்து நாயே என்று பேசுவார்கள். அந்த சொல்லே அவர்களுக்கு இழிவுத்தன்மையாக இருக்கிறது, கேவலம் குறைந்த வார்த்தையாக அவர் பார்ப்பார்கள், நாயே என்று சொல்லி. ஆனா இந்த வசனத்துல நாயே சொல்லவில்லை, நாயே நக்குதல் சொல்லி. இதை விட ஒரு கேவல வார்த்தை இந்த நாசமுக்கு அவ்வளவு கேவலமான வார்த்தை. ஆனால் மேன்மையான மடியில் படுத்திருக்கிறார். அப்படி பார்க்க போனா ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வருகிறது, அப்ப பணக்காரனா இருந்தால் பாவமா? இந்த ஒரு கேள்வி இருக்குன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல, அப்படின்னா பணக்காரனா இருந்தா பாவமா? பணக்காரனா இருப்பது பாவம் இல்லை. ஆனா பணக்காரனா இருந்து நாமல் ஏழைகளுக்கு இறங்காமல் இருப்பது பணக்காரனா இருப்பது பாவம் இல்லை, கொடுக்காமல் இருப்பதுதான். நம்ம இடத்துல இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டேங்குது. ஆலயத்துக்கு வருகிற போது அந்த காணிக்கை பொட்டிகளை அங்கே கொடுக்கிறார், ஒவ்வொருத்துல வீட்டுகிறார், கொடுக்கிறார். ஆனா இவன் மட்டும் ஞானமா அப்படியே தேவனை துதித்துக் கொண்டு சரியா ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறான் பாருங்க. அவன மாதிரி ஞானம் உள்ளவன் அங்கதான் ஆண்டவர் பார்க்கிறார். விதவையுடைய காணிக்கையை கட்டலாகிறது. அப்போ அவன் போட்டது சிறிய, இவர்களெல்லாம் பெருமையோடு போட்டவர்கள் இருக்கிறார். பெருமையோடு போட்டவர்களை
கவலைப்படவில்லை. அவர் அந்த இன்றைய அந்த ஆண்டவனுக்கு கொடுக்கணும் என்ற மனம் இருந்தது. அந்த மனம்தான் கொடுத்தது. அப்ப இதற்கு மனம்தான் இன்னைக்கு ஆறாவது பகுதியை நாம் கொண்டு செல்ல வேண்டியதை ஒழிய நாம் கொடுக்கிற ஐயோ நம்ம இதுக்கு நான் பார்க்கிறோம் உடனே போட்டு யாராவது போட்டா சத்தமாக அங்க போடுற படம் முதலாவது வந்திருக்கிற வில்லை கணக்கு பார்க்கும். நைட்டு அந்த வில்லை இந்த வில்லை எல்லா வில்லையும் கணக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் கொடுப்போமா கொடுக்க வேண்டும். இந்த மாதம் கொடுப்போமா அடுத்த ஏன்னா ஆண்டவர் தானே ஓடிடுவாரா? அது நீ சேர்த்து 25 வருஷம் இருக்கு, இன்னொரு 10 வருஷம் இருக்கு, இதுக்கு நேரம் கொடுப்போம். அப்படி நினைக்கிற போதெல்லாம் ஆண்டவர் எங்கே? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார். அதான் நீங்க நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார். முதலாவது என்ன சொல்றாங்க? முதலாவது நீங்களே சொல்லுங்க என்ன இருக்கு? முதலாவது தேவனுடைய தேடுங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? இருக்கிற எல்லா இடத்தையும் தேடிட்டு இங்கதான் எங்கள் மனம் கலங்குது. அடுத்த நிலை எப்படி, அடுத்த காரியங்களில் நாங்கள் எப்படி கட்டுவது என்ற ஒரு கலக்கம் எங்களுக்குள்ளே தொடர்ந்து பகுதியிலே நாம் வந்து கொண்டுதான் இருக்கோம். ஆனால் இது பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுடைய இந்த கதைகளின் சம்பவத்திலே நாம் இந்த பகுதிகளுக்குள்ளே நாம் போய் பார்ப்போம். இப்போ கேட்கிறான், இது பொதுவாக நான் சொல்லுவது வார்த்தைகள் தான், ஆனாலும் அவன் சொல்லுகிறான், இப்போ என் சகோதரர்கள் அங்கே இருக்கிறார், அவர்களுக்கு லாசருவையாக அனுப்பி நீ சொல்லு என்றார். அங்கே மோசேயுடைய பிரமாணத்தை கேட்காதவர்கள், அங்கே சொல்லுகிற வரிகளை கேட்காதவர்கள் யார் போனாலும் கேட்க மாட்டார். இதை நல்லா அவதானிங்க. நான் எவ்வளவு ஊட்டுகிறோம், எவ்வளவு இருக்கிறோம், எவ்வளவு உழைக்கிறோம் பாருங்க. அந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையை நான் சற்று நான் விவரித்து சொல்லுகிறேன். வாசலிலே அங்கே லாசரு இருக்கிறான். அவனுடைய நிலை உடைகள் அவனுடைய மனதிலே ஒன்றுமில்லை. ஆனால் அவனோட தேவன் இருந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியும். அவன் ஒவ்வொரு முறை அந்த வீட்டு வாசலிலே இருக்கிற போது அவன் வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவன் எதிர்பார்த்தது ஏதாவது இன்றைக்கு அந்த பணக்காரன் கொஞ்சமாவது வீட்டுல சாப்பாடு மிஞ்சுமா, ஏதாவது கொஞ்சம் வருமா என்றுதான் பார்த்து கொண்டு அவன் வறுமையிலே இருந்தது. இவன் நல்லா இவன் சாப்பிடாமல் இருந்தான். அவன் சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிட நமக்கு ஏதோ அடைஞ்சு கிடைச்சு போயிட்டு இறந்தப்போ. அப்ப இந்த இரண்டு பகுதியில இருக்கிறது. அவன் ஒரு நாள் அவன் இன்னைக்கு நாம் எவ்வளவோ பணத்தை சேர்க்கிறோம். இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினான், உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், உனக்கு லாபம் இல்லை. நாம உலகத்தை எவ்வளவோ அப்படி இப்படி என்னதான் நீங்க கேட்டாலும் நாம கடைசியில நம்ம கையில நம்மிடத்தில் ஒரு வகை பணமும் இருக்க போகுது. இதை எப்ப சிந்திப்போமா இருந்தால் கடைசி நேரங்களில் தான் நாம் சிந்திக்க போறோம். ஏன்னா கடைசியில இருக்கும் போது பணம் இருக்கு. ஒரு கதை உண்டு. அந்த நாட்களிலே பவுன் விலை வந்துட்டு அந்த நாட்கள்ல 1000 ரூபாய். இந்த நாட்கள் முதலாக ஒரு பவுன் 1000 ரூபாய். இப்ப தெரியல, எனக்கு தெரியல கிட்டத்தட்ட எவ்வளவு போகும். ஒரு 4 லட்சம் வந்துட்டா. சரி, 4 லட்சம் வந்துட்டு. இப்போ 4 லட்சத்துக்கு அந்த நாள் 1000க்கு பவுன், இப்ப 4 லட்சத்துக்கு எவ்வளவு பவுன் பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம் நீங்க கணக்கு 4. ஓகே, அவ்வளவு நல்லா போகுது. நல்லா அவதானிங்க. இப்ப நாங்கள் ஐயோ வேண்டி இருக்கலாமே. அந்த நாள் அந்த ஒரு பவுன் வேண்டும் உங்களுக்கு காசு. ஆனா இப்ப 4 லட்சம் போனாலும் கூட, 2 லட்சம் போனாலும் கூட இப்பவும் காசு. நாம சொல்லிக் கொள்றோம் அப்ப வேண்டி இருக்கலாம்.
அப்பவும் இல்லைத்தான், இப்பவும் இல்லைத்தான். நான் சொல்லுகிறேன், சாகும் வரை இல்லை என்ற பாட்டு தான். எவனாவது ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் என்னை சரியாக வச்சிருக்கிறார், என்கிட்ட காசு தாராளமா இருக்கு, எவனாவது சொல்றான்? எவ்வளவு வச்சிருந்தாலும் சொல்ல மாட்டான். அவன் போதாது போதாது என்றுதான் சொல்லுகிறான். அப்ப பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனை இல்லாத மனுஷனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், அவன் தேவையை நோக்கி ஓடுகிறான், தேவைக்காக அவன் கதறு. நமக்கு ஆசைகள் எவ்வளவு இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன், நமக்கு நிம்மதி இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, சரி அந்த வீட்டை விடுவோம், இல்ல இந்த வீட்டுல கொஞ்சம் திண்ணி இறக்குவோம், இந்த வீட்டுல படியை கொஞ்சம் உயர்த்துவோம். இதுவே ஒரு டொய்லெட்டுல போய் இருந்தா கூட அந்த டொய்லெட்ல அந்த மூட அது மாறி இருக்கு, பார்ப்போம், திருத்துவோம். எந்த இடத்தில் நாம் ஒரு குறையான இடத்தை நாம் பார்க்கணுமோ அந்த இடத்தில் அந்த வீடு குறையலை, நான் குறையாக வைத்திருக்கேன். இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்படுகிற ஒவ்வொரு வழிகள். அதனால நான் என்ன சொல்லுகிறேன் சொன்னா, இந்த பகுதியிலே ஆண்டவர் இங்க என்ன, ஆண்டவர் வந்துட்டு இங்கே பணக்காரனாக இருப்பது பாவம் இல்லை, ஆனால் நாம் கொடுக்காமல் இருப்பதுதான் பாவம். இதுதான் முக்கியத்துவமான ஒரு பகுதியாக இருக்கு. அதனால தேவ சமூகத்துல தேவனுடைய பிள்ளைகள் நாம அப்போ இங்கே சங்கீதக்காரன் இங்கே கதறு பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் இங்கே கதறுகிறான், எல்லா பகுதிகிறான். இப்போ இவனுக்கு ஒரு ஆசை, இப்போ நான் எப்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம், அதற்கு ஆபிரகாம் அழகா சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ உலகத்திலே இருக்கும்போது நல்ல சுகத்தை அனுபவித்துக் கொண்டாய், இங்கு நீ நரகத்தில் இருந்து கஷ்டப்படுகிறாய். ஆனால் அவன் நாய் நக்கத்தக்கதாய் அவன் ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலில் இருந்துதான் அவன் மறைத்தான், அதனால் அவன் மடியிலே படுக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற ஒரு வாழ்க்கையில இரண்டு வகை வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் வாழுகிற இந்த ஒரு வாழ்க்கையை மட்டுமல்ல, இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. இப்போ நாங்க என்ன சொல்லுவோம்னா, நம்ம இருக்கிற வாழ்க்கையை பார்ப்போம், அதுக்கு பிறகு அங்க போய் பார்ப்போம். அங்க பார்த்த வாழ்க்கையை தான் வேதத்துல எழுதிருக்கு. அங்கே அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே இருக்கிறான், அந்த ஏழை உள்ளவன், உலகத்திலே துன்பப்பட்டவன், வேதனைப்பட்டவன், வலி உள்ளவன், உண்மை உள்ளவனாய் நடந்து இந்த உலகத்திலே எந்த நிம்மதியும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாம் பொய் என்று புலம்பிக் கொண்டிருந்தவன் அவன் ஆபிரகாமுடைய மடியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கு. அப்படின்னு சொன்னா நாம அதனால்தான் அங்கே தேவன் அங்கே சொல்லுகிறார், எங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி தான் எங்களுக்கு. அந்த தாங்குகிற சக்தி, அதனால்தான் இந்த கதறலோடு தொடங்குகிறார். அங்கே என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி கதறுகிறது. அதனால நாம சங்கீதத்தில் எடுத்துருக்க, சரி, என் ஆத்மா அஞ்சு சொல்றது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நான் இருக்கிற நாட்களில், நாம உயிரோடு இருக்கிற நாட்களில் ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வியை கொண்டு தருகிறார், நீ உன்னுடைய துன்பம் வேளையில, உனக்கு கஷ்டப்பட்ட வேளையில நீங்க செபி. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பகுதியாக இருக்கிறதுடைய இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல அங்கே 16ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அல்லவா, சிறைச்சாலையிலே அங்கே குறிப்பிட்ட அங்கே இருக்கிற போது அவர்கள் ஜெபித்தார்கள். பூமி அதிர்ந்தது, அதிர்ச்சி வரத்தக்கதாக அறந்தது, கையில் சங்கிலிகள் எல்லாம் அறந்தது. அவள் அங்கே சிறைச்சாலையில் இருந்து அங்க விடுவிக்கப்பட்டான். அங்கே எப்படி இருந்த காரியத்தை பார்க்கிறோம். அதனால இந்த நாட்களிலே தேவைப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டியது ஒரு முக்கியத்துவமாக இருக்கு.
என்ற அந்த ஜெபம் தான் இன்றைக்கு நம்முடைய கதறுதல், நம்முடைய எங்களை யாரும் பார்க்கவில்லை என்று நாங்கள் எண்ணுகிறோம். அது உண்மைதான். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு யாராவது ஒரு ஆறுதலோ ஆனாவும் சொல்லுது, கண்ணீர் நடுவில் தான் கடவுளை காணும். நம்ம கையில எல்லாமே இருக்குதுன்னு சொன்னா நாங்க இல்லாத இடத்துல சொல்லுவோம், அந்த காணி என்ன விலைக்கு போகுதுன்னு. இந்த காணி என்ன விலைக்கு போகிறது, அது என்ன விலைக்கு போகிறது என்ன எங்களை இருக்கிறது. அதனால உலகத்தை நாம் பார்த்து உலகத்தெல்லாம் வேண்டிக் கொள்ளும். இந்த உலகம் முழுவதை நீ வேண்டினாலும் சரி, உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம். அதனால இந்த இவ்வளவு நம்ம உள்ளத்துல வேண்டி யாராவது எவ்வளவு பணத்தையோ எவ்வளவு சம்பாதித்தால் அங்கே மன நிம்மதி வர. இந்த மன நிம்மதி சொல்லுகிறேன், நம் வறுமையிலே, வலிகளிலே, வேதனையிலே 4 பேர் நெருக்கிற போது, 4 பேர் குற்றம் சாட்டுகிற போது, 4 பேர் எல்லாம் இந்த தனிமை கொண்டு ஒரு மனிதனுக்கு வருமா இருந்தால் தேவன் அருகில் இருக்கிறார் என்பதை நாம பார்க்கணும். அது வரைக்கும் தேவன் எங்களுக்கு தெரியும். அங்க போய் ஆரோரான்னு சொன்னாங்க, அல்லேலூயா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நம்மளோட வாழ்க்கையிலே எங்களுக்கு நிம்மதி என்பது நம்மளோட வாழ்க்கையிலே கிடைக்கும். அதனால அந்த சங்கீதக்காரன் அவனை பாடுகிற பாட்டுல என் ஆத்மா கேட்கிறான், என் கேட்கிறான், ஆத்மாவே நீ ஏன் கலங்குறா அல்லவா? அவன் கேட்கிறான், என் ஆத்மா இன்றைக்கு என்னுடைய ஆத்மா விசாரப்படுகிறது, துக்கப்படுகிறது, பிரச்சனைப்படுகிறது சொன்னா நாங்க போயிட்டு முன்பே 40 பேருக்கு சொல்லிடுவோம், என்னுடைய மனசுல வந்துட்டு இப்படி பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு துக்கமா இருக்கு, துக்கமா இருக்குன்னுட்டு அவங்க நிம்மதியை தேடி 4 பேரை தேடி 4 வார்த்தைகளை சொல்லி விட்டார்கள். அந்த வார்த்தையை திரும்பி வேற வகை கோணத்துல வந்து பார்க்க. நீ உன் துக்கத்தை சொல்லி 4 பேருக்கு இந்த துக்கத்தை சொல்லி உன் பிரச்சனைய அதுக்கு பிறகு நீங்க அவன்கிட்ட சொன்னீங்காமே, அவர் எப்படி இருக்காம, நீங்க எப்படி போச்சாமே, அப்படி நடந்தாமே, எப்படி நடந்தாலும் வாசல்ல வேற பேரு ஒரு பேய்கிட்ட இந்த கதையை சொன்ன, அது 4-5 பேய் ஆக்கி அது வீட்டு வாசல மோனியா வந்திருந்தான். அப்போ வாழ்க்கையில் துன்பங்கள், நம்முடைய பிரச்சனைகள் அதிகமாகிறது. நீ உன் ஆத்மா கதறுகிறது, ஏன் கதறுகிறது? உன்னிடத்திலே கேள்வியை கேட்டால் அங்கே தேவனை நோக்கி கதறு. அல்லேலூயா. நீ தேவனை நோக்கி கதறு. நம்ம இந்த நாட்களில, நம்ம இந்த கடைசி நாட்களில ஒரு காரியம் தான் இருக்கிறது, நாம யாரிடத்திலும் எதையும் சொல்ல முடியாது. இது ஒரு கடைசி காலம். எல்லா மனுஷர்களும் திடீரென்று நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி, வீட்டு தொண்டராக இருந்தாலும் சரி, எவர்களாக இருந்தாலும் சரி, மாற்றங்கள் இங்கே வெவ்வேறு வகையிலே நாம் மாறுவதை இருப்பார். அதனால இந்த நாட்களிலே நாம் ஒரு காரியத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு பகுதிகளை நாங்கள் பகுதியிலே பார்க்கிற போது 42 என்ன சொல்றது, 42:3 சொல்றது, என் கண்ணீர் பகலின் இரவும் உணவாயிடுச்சு. அந்த கண்ணீரே நமக்கு உணவாயிடுச்சு என்று சொன்னால், அவ்வளவு அவன் வேற உலகத்தை குறித்து எண்ணவில்லை. அவன் தேவனை நோக்கி வாஞ்சையாய் கதறி, வாழ்ந்து தாகம் உள்ளவன் மீது என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வேதம் சொல்லு. அதனால தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு வகையிலே நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இது ஒரு பொல்லாத நாட்களாக இருக்கிறது. தேவர் இந்த சங்கீதத்துல தேவனுடைய ஆலயம் பிரதானம் என்பதுதான் இங்கே குறிக்கிறது. ஏன்னா நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனைகளையும் மனுஷனை நோக்கி சொல்லாமல் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுவார். அவன் என்ன காரியம் வந்தாலும் தேவனிடத்துல அவனுடைய அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்போம். அல்லேலூயா. நான் வேதம் சொல்றது, நீங்க சும்மா யுத்தம் செய்வது கர்த்தர். அதனால கர்த்தரிடத்துல யுத்தம் செய்ய விடுங்க.
நீங்க கத்தரை விட்டு சில இடத்துல இருப்பாங்க. எனக்கு மறக்க முடியாத நானே குளத்துக்கு போனது சார். ஆனா நான் குளத்துக்கு போயிட்டு குளத்துக்கு தெரியாம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு ஒரு நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு போய் போயிடணும். நான் சொல்றதுக்கு முன்னாலே அந்த ஆள் போய் அப்படி அப்படி நான் சொல்றது ரைட்டாண்டு அதுக்கு எனக்கு தலையெல்லாம் வேர்த்து ஓடி வந்துச்சு. அப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தேவன் இடத்துல நாம அந்த பொறுப்பை நாம் கொடுக்கிறோம். அதனால சந்தேகத்துல திருப்பி அப்படியா சரியா என்று குழம்பிக் கொண்டிருக்க கூடாதுன்னு நினைச்சு பொதுவா நாம தேவன் இடத்துல முழுமையாக நாம எங்களுடைய சமூகத்துல நாம ஒப்புக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த நாட்கள் இது கடைசி நாட்களாக இருக்கும். அதனால நாங்கள் இந்த நாட்களில் நாளை சனிக்கிழமை காலத்துல உபவாசப்பட்டவர்கள் அதற்காக வாங்க இன்னும் அநேக அதுல ரகசியமான காரியங்களை நாங்கள் வார்த்தைகளை இன்னும் ஆராய்ச்சி நாங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த நாட்களில ஒன்று செய்யுங்கள். எல்லாருடைய இருதயங்களும் இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல எல்லாருடைய இருதயம் கதறு. இங்கே ஓடுகிறேன், எனக்கு முடிவு என்ன வரும், இது எப்படியாக வரும் அப்படியாக வரும் என்று சொல்லுகிறேன். திருப்தி என்பது கடைசி மட்டும் வரப்போகுது. நீ கடைசி வரை ஓடத்தான். கடைசி வரை நீ களைப்படைந்து ஐயோ என்னால் முடியவில்லை அந்த ஒரு நிலை ஒன்று நீ வரும்போதுதான் நீ தேவனை தேடும் நிலையில். அதனால் நீ உன்னோடு இப்போது இருக்கும் போதே நீ தேவனை தேடும் போது நீ தேவனோடு ஓடி மாட்டேன். இதைத்தான் நான் சொல்ல முடியும். தவிர ஒரு நாளும் நான் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு நான் கடைசியாவது நான் தேவனிடத்தில் வருவேன் என்று சொன்னான் தெரியாது. இங்கே ஒரு ஐஸ்வர்யமாக ஒரு கதை இருக்கிறது. அநேக பொருட்களை சொத்துக்களை எல்லாவற்றையும் செய்த ஆத்மாவே நீ புசித்து குடித்து அடிவானி சந்தோஷமா நீ சாப்பிடு என்று இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ நாளை மரித்தால் நீ எங்கே போ என்று எல்லாம் சேர்த்து எண்ணி பிரச்சனை இல்லை. எண்ணி அந்த வாசல்ல அந்த ஊர்ல எல்லாம் அந்த கண்டு முன்னிறுத்தி இறக்கிட்டு வரணும். அந்த ஒழுங்கு பார்க்கமா அந்த வாசல் அப்படியே மிக்சியார போட்டுட்டு அப்படியே துணி கொண்டு எங்க போற அப்படின்னு போயிட்டு அப்படியே ஒரு ஓய்வு எடுத்து இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது நீ வாயை பிளந்தா என்ன, நீ எங்கே போ.